பல்லு கொஞ்சம் ஓட்ட பல்லு, தெளிவாக கேட்காது. இருந்தாலும் நிறுத்தி சொல்கிறேன். நான் போன மாதம் இங்கே பிரதரை பார்க்க வந்திருந்தேன். நான் ஆர்சி சபையை சேர்ந்தவன். சிவகங்கை மாவட்டம், கடைசி சிவகங்கை மாவட்டம், இளையங்குடி வட்டம், தெற்கிக்கேர்னு ஒரு சின்ன கிராமம், அதை சேர்ந்தவன். அது இந்த ஒரு மாதம் ஆச்சு. இப்போ தான் இது சொல்ல வந்திருக்கேன், சாட்சி சொல்ல. எங்கள் வீட்டில் பத்திரம் தொலைஞ்சு போச்சு. பத்திரம்னா தெரியுதா? டாக்குமெண்ட்ஸு தொலைஞ்சு போச்சு. பெற்ற தாயையே என் மகன் சந்தேகப்பட்டேன். நான் ஒன்றும் சொல்லலை. மனைவிக்கு பேசுகிறதா மகனுக்கு பேசுகிறதா ஒரு மகன் விட்டு கொடுக்க முடியலை. அதனால் பேசாமல் இருந்துட்டேன். அவன் அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டான். என்னால் பொறுக்க முடியலை. நான் கிறிஸ்தவ செயின்ஸ்னால் புனிதர்கள்னு பேர். அந்தோனியார், அர்லாந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்க மேலே பழியை போட்டு என் பொண்டாட்டி பேசாமல் இருந்துட்டான். கடைசியில் பிரதர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு போனேன். போன மாதம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். என்னால் அழுக தாங்க முடியலை. என் பொண்டாட்டியை எனக்கு முன்னாலே வஞ்சா மயந்தேன் வஞ்சேன். இருந்தாலும் என் பொண்டாட்டியை எனக்கு முன்னால் வஞ்சா எனக்கு பொறுக்க முடியாது. ஏன்னா அவள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை. எங்கள் குடும்பம் ரொம்ப மோசமான நிலையில் கிடந்துச்சு. இப்போ நல்ல நிலையில் ஆண்டவர் வச்சுருக்காரு. இப்போ அந்த பத்திரம் எந்த பையில் காணாமல் சொன்னானோ அதே பையில் இருக்குது. இத்தம் பெரிய பத்திரம் எப்படி கண்ணுக்கு தெரியாமல் இருந்திருக்கும்? சின்ன பேப்பர்னால் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். இத்தம் பெரிய கட்டை பத்திரம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்குமா? எப்படி வந்துச்சு எனக்கு தெரியாது. 6 எடுத்தாலும் 6 வச்சாதான் எனக்கு தெரியாது. இதான் நடந்த விஷயம். இதுக்கு மேலே நான் சிவகங்கை மாவட்டம்னா மானம்பாரி விவசாயம், அதாவது மழை பெஞ்சா விளையும், இல்லாட்ட விளையாது, புஞ்சக்காடு. அதை இப்போத்தான் விதைச்சிட்டு வந்து என் மகன் வருவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வர முடியல. விதைச்சி போட்டிருக்கோம். மழை வந்தால் முளைக்கி, மழை இல்லைன்னா முளைக்காது, விவசாயம் விளையாது, புஞ்சக்காடு. அப்படி இருக்கும்போது நான் பொருத்தனை செய்யணும்னு நேர்ந்துக்கிட்டேன். இப்போ அந்த பொருத்தனையை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். இது போக எனக்கு உப்பு தண்ணின்னா போரில் 250 அடியில் உப்பு தண்ணி, கடல் தண்ணி மாதிரியே இருக்கும், வாயில் வைக்க முடியாது. அது போட்டு 10 வருஷம் ஆச்சு. இப்போ ஒன்றும் வழி தெரியலை. பிரதர்கிட்ட கேட்டேன், பிரதர் இப்படி இருக்குது, விவசாயம் பண்ணி பிழைக்க முடியல, என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டேன். கசப்பான தண்ணியை மாறா தண்ணியாக மாற்றின ஆண்டவர் உப்பு தண்ணியை கட்டாயம் மாற்றுவார் அப்படின்னு உறுதியோடு சொல்லிவிட்டார். அந்த நம்பிக்கையில் தான் இந்த ஜெபத்தில் வந்து நான் கலந்துக்கிட்டேன். நான் ஒரு எடுத்துக்காட்டாக தென் மாவட்டங்கள் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக நான் விளங்குவேன், எல்லாருக்கும் சொல்லுவேன்.